கேரளா சபரிமலையைப் போல சென்னையில் அமைந்திருக்கும் வட சபரிமலை என்று அழைக்கப்படும் ஐயப்பன் கோயிலை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த ஆலயமானது ராஜ அண்ணாமலைபுரம் எம்ஆர்சி நகரில் அமைந்துள்ளது. செட்டிநாடு அரச பரம்பரையை சேர்ந்தவரும் தொழிலதிபரான எம் ராமசாமி தீவிரமான ஐயப்ப பக்தர். கடும் விரதமிருந்து சபரிமலைக்கு செல்வதை வழக்கமாக வைத்திருந்தார். அவர் சென்னையில் ராஜ அண்ணாமலைபுரத்தில் சபரிமலை போன்றே மக்கள் தரிசனம் செய்ய ஆலயத்தை எழுப்பினார். கேரளா பாரம்பரிய முறைப்படி 18 படிகளுடன் ஆலயம் அமைந்துள்ளது. கார்த்திகை மாதத்தில் இந்த 18 படிகள் திறக்கப்படும். இருமுடி கட்டிக்கொண்டு கோயிலுக்கு வந்து இவர்களுக்காக பிரத்யேகமாக அமைக்கப்பட்டுள்ள 18 படிகளில் ஏறி ஐயப்பனை தரிசித்து செல்கின்றனர். இருமுடி இன்றி வருபவர்களுக்கு தனி பாதையும் இந்த ஆலயத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. சுவாமிக்கு தினப்படி பூஜைகளும் இதர வழிபாடுகளும் சபரிமலை தேவஸ்தானத்தில் நடப்பது போலவே இங்கும் நடைபெறுகின்றன. இந்த ஆலயத்தில் கன்னிமூல கணபதி, ஐயப்ப சுவாமி, நாகராஜ சன்னதிகள் முதல் தளத்தில் அமைந்திருக்கிறது. மற்றும் இந்த ஆலயத்தில் ஸ்ரீ பக்த ஆஞ்சநேயர், ஸ்ரீ மஞ்சள் மாதா சன்னதி, சின்ன கருப்பசுவாமி சன்னதி, பெரிய கருப்பசுவாமி சன்னதி, விஜய கணபதி, நவகிரக சன்னதிகள் அமைந்துள்ளன. 40 அடி உயரம் கொண்ட கொடிமரமும் சுமார் 1500 பேர் அமர்ந்து தரிசிக்கும் வகையில் பிரம்மாண்ட தியான அறையும் இந்த ஆலயம் கொண்டுள்ளது. நினைத்த காரியம் நிறைவேற, வாழ்வில் சகல ஐஸ்வர்யங்களையும் பெற பக்தர்கள் இங்கு ஐயப்பனை வழிபடுகின்றனர். இங்குள்ள ஐயப்பனுக்கு பக்தர்கள் மாலை அணிவித்தும் அபிஷேக ஆராதனைகள் செய்தும் நேர்த்தியுடன் செலுத்துகின்றனர். கேரளா சபரிமலை போன்றே சென்னையில் அமைந்திருக்கும் இந்த ஐயப்பன் கோயிலை நீங்களும் வாய்ப்பு கிடைக்கும் போது நேரில் சென்று தரிசனம் செய்யுங்கள். இதுபோல் டெம்பிள்ஸ் பத்தி வீடியோஸ் பார்க்க என் சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.